வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் பொங்காமலே விழி பொங்காதுடா இந்த வெங்கை பின் வாங்காதுடா எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க எட்டு கோடி பேரு நல்ல பாஞ்சு கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க பாரு நீ விசில் கடி ஓட்டே படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி தங்கும் தடைப்பின்றி சீர சிறப்புமாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனே வழங்குகிறேன். கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்பொழுது வரவேற்புரையானது நடைபெற இருக்கிறது. இணைச் செயலாளர் பிரேம்பால் அவர்களை எங்களுடைய மணி மைந்தர் திரு தினம் சாத்தராஜ் அவர்கள் பொன்னாடி போட்டியை இப்பொழுது வரவேற்பார்கள். செயலாளர் திருமதி கோகிலா மணியேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர் திரு தினம் சாத்தராஜ் அவர்கள் பொன்னாடி போட்டியை வரவேற்பார்கள். காவலன் கையில் எங்க விசில் சேரும் திருடங்க கையில் சேர்ந்திருக்காது யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது திரையால வந்தவன் கடை மாறுது அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது தமிழ் பொங்காமலே விழி வந்திருக்கிற அறிஞர்கள் மாவட்ட நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு மாதவன் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளையும் ஒன்றிய செயலாளர் கோகிலா அனீஷ் அவர்களையும் மற்றும் தாவேகா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஒரு அரசியல் மாற்றத்தால் தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளது குழந்தைகள் அதுக்கப்புறம் அவர்கள் உறவினர்கள் இவ்வாறு அந்த பதவியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நமது தளபதி விஜய் அண்ணன் அவர்கள். எங்கெங்கே பறிக்கப்படுகிறதோ உங்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்
மாதவன் அவர்களே, திருமதி கோகிலா அனீஸ் அவர்களே, கடிகாரன் பொதுச் செயலாளர் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் வாழ்த்துகிறோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இணைப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அன்னை பதவி அதுக்காக நான் வரலனே, நீ உங்களை நான் தொந்தரவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் நீங்க செய்யணும். ஒரு இறந்த வீடு வந்தா கூப்பிடுங்க, வந்துருங்க. ஒரு திருமண நிகழ்வு வந்தா கூப்பிடுங்க, வந்துருங்க. இது மட்டும் நீங்க செய்தா போதும். மிச்ச எல்லாமே நான் சனிக்கிழமை பார்த்து இங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த ஊராட்சியில சுரேஷ் பாபுங்கிறவர் அவர் உழைப்புல அவர் சொந்த பைசா, அதாவது அவரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சொந்தம் வாங்கிருப்பாரு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா அந்த பைசாலேயே மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கணும்னு சொல்லி தளபதி பிறந்த நாளுக்கெல்லாம் நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு இங்க உறுதுணையாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கோகிலா சகோதரி தான். மாற்று கட்சியினர் இன்னைக்கு இங்க யாருமே மாற்று கட்சி கிடையாது. எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியாளர்கள் நான் பார்க்கறத தவிர மாற்று கட்சியா பார்க்கல. இருக்க நிர்வாகத்தை ஒண்ணு நம்ம பொதுச் செயலாளர் சொன்னது போல எல்லாரும் நம்ம கட்சி நினைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம், ஒற்றுமையா இருக்கணும் தான் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயரத்துக்கும் தான் தலைவர் சொல்லியிருக்காரு தவிர எல்லாருமே ஜாதி மதம் மேல இல்லாம நிக்கிற ஒன்றுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல தலைவர் ஜாதி மதம் பார்க்காம விட்டு ஆட்கள் அவ்வளவே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் ஆயிருக்காங்க. 27, 29 வயசுல அமைச்சராக இருக்காங்கன்னா அது தளபதி ஆட்சியாளர் மட்டும்தான் முடியும். உழைச்சவர்களுக்கு கண்டிப்பாக தளபதி கை கொடுப்பாருங்கிறத இந்நேரத்தில் சொல்லி இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடி ஓட்ட உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? என்னுடன் கட்சியில் சேர்ந்து இணைந்து என்னுடன் உழைப்பதற்கு வந்திருக்கும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இணைந்து செயல்படுவதற்காக பல கூட்டங்கள் என்னுடன் இருக்கிறது. என் அன்பான தம்பிகள், அக்காமார்கள் அனைவரையும் மூலவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. என்னுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக வந்திருக்காங்க. மிக்க நன்றி. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு கிடையாது. எப்போதுமே கூட இருக்கிறேன். நம்ம
நமது விளையாட்டு அரங்கை எப்படியாவது பாடுபட்டு நம்ம கைப்பற்றிய தீர்வு என்பது இந்த ஆட்சியை நம்ம எப்படி கைப்பற்றியோம். படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் நடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுட்டு நான் வெற்றி அடைஞ்சா ஒழிக்க